வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சரின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி. தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என திமுக பெருமிதம். இரண்டாவது முறையாக அமித்ஷாவின் பிரச்சார பயணம் ரத்து. தென்காசியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி திடீர் ரத்து. பிரதமர் மோடி தான் இந்தியாவின் முதல் எதிரி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைகோ குற்றச்சாட்டு. கச்சா எண்ணெய் முதலாளிகளுக்கு துணை போகிறார் பிரதமர் மோடி. தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பு. விரிவான செய்திகள். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி என திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதிகள், பொறியியல் சார்ந்த ஏற்றுமதிகள், கர்ப்பிணி பெண்கள் சுகாதார நிறுவனங்கள் வழங்கும் பயன்கள், மகப்பேறுக்கு பின் கவனிப்பு, கணினி பொருட்கள் ஏற்றுமதி, இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஆகிய 7 பிரிவுகளின் ஆய்வுகள் குறித்த அறிக்கைகள் ஒன்றிய அரசு நிறுவனங்களால் வெளியிடப்பட்டுள்ளன. அவை அனைத்திலும் தமிழ்நாடு மாநிலமே சிறந்து விளங்குவதாக அந்த அறிக்கைகளும் வரைபடங்களும் தெளிவுபடுத்துகின்றன. இது குறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு எதிலும் முதலிடம், அதற்கு ஒன்றிய அரசின் ஆவணங்களே சாட்சி என தெரிவித்துள்ளது. 99% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் நடைபெறுவதாக வெகுவாக பாராட்டப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கான சமூக முன்னேற்ற குறியீடுகள் பற்றிய ஆய்வில் தமிழ்நாடு 89.9% பெற்று முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தான் இந்தியாவின் முதல் எதிரி என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணியின் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என சொல்லும் பிரதமருக்கு புத்தி கெட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பினார். நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என தெரிவித்த அவர், கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதல்வர்களும் தமிழக முதல்வரிடம் யோசனை கேட்பதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் அளிப்பதில்லை என குறிப்பிட்டு பேசிய வைகோ, பாஜக தமிழகத்தில் தலை தூக்க முடியாதபடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கம்பளையுமாக பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே. பெரு வெள்ளமும் பெரும் புயலும் காற்றும் அடித்து தமிழகமே உருக்குலைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் திணறிக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் இங்கு வந்தீர்களா? வர வேண்டாமா? அங்கே இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள். வயல்வெளிகள் எல்லாம் பாழாகி போய்விட்டது. கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா? இப்பொழுது எப்படி 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள்? இது கேள்வி கேட்பார் இல்லாத நாடு என்று நினைத்தீர்களா? நான் திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள். நான் பிரதமருக்கு சொல்வேன், இப்படி புறப்பட்ட பல பேர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். அதேபோல் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் சார்பில் போட்டியிடும் நவாஸ்கனியை ஆதரித்து வைகோ வாக்கு சேகரித்தார். இந்த மதுரை நகருக்கு நல்லது செய்ய வேண்டும், நாடாளுமன்ற தொகுதி பூராவிலும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு லட்சிய வீரனைத்தான் நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பினீர்கள். அதே லட்சியவாதி தான், அதே வெங்கடேசன் தான் இப்பொழுதும் அறிவாள் சித்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிடுகிறார். நம்முடைய ஆதரவோடு போட்டியிடுகிறார். நடுநிலையாளர்கள் ஆதரவோடு, நல்லோர் அனைவரின் ஆதரவோடு அவர் போட்டியிடுகிற அவருக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குச்சாவடிகளிலே அறிவாள் சித்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே மதுரையிலே ஜெயித்தது இந்தியா கூட்டணி. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்சி துவாக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பரக்கத் நகர், துவாக்குடி மெயின் ரோடு, மாதா கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சி திருவெரும்பூர் வடக்கு ஒன்றியம்
பனையக்குறிச்சி, குவளக்குடி மற்றும் திருச்சி பெல் குடியிருப்பு வளாகத்தில் துரை வைகோ அமைச்சர் அன்பில் மகேஷ் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் வாழ்நாள் முழுவதும் சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் தந்தை தலைவர் வைகோ சார்பிலும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் கருணையால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உடல்நலனுடன் நீங்களும் உங்கள் உற்றார் உறவினரும் மற்றும் எல்லா வல்ல அவருடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்தித்துவிட்டு உங்கள் வாழ்த்துக்களோடு நாங்கள் எங்கள் தேர்தல் பரப்புரை தொடர்கின்றோம். நன்றி, வணக்கம். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்ற சாலை பேரணியில் விதிமீறல் நடந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பனகல் பூங்காவில் இருந்து தேனாம்பேட்டை வரை வாகன பேரணியில் கலந்து கொண்டார். இந்த பேரணிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் சென்னை காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்த நிலையில் விதிகளை மீறி சாலைகளில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் மாம்பலம், பாண்டிபசார் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி வருகையை ஒட்டி நெல்லையில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை நெல்லை வருகிறார். இதற்காக நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள பெல் பள்ளி மைதானத்தில் விழா மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் பாதுகாப்பு விதிமுறைகளை கருத்தில் கொண்டு 13ஆம் தேதி வரை நெல்லையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தென்காசியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி 2வது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழ்நாட்டின் மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 13ஆம் தேதி தென்காசிக்கு வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் வருகைக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தென்காசி மாவட்ட பாஜகவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரச்சாரத்திற்காக அமித்ஷா வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில காரணங்களுக்காக பிரச்சார பயணம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2வது முறையாக தற்போது பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நேற்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதை தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மனுவை அவசர வழக்காக பட்டியலிட்டு விரைந்து விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரது கோரிக்கையை ஏற்பதாக தெரிவித்த தலைமை நீதிபதி மனுவை விரைந்து பட்டியலிட்டு விசாரிப்பது குறித்து உடனடியாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
நல்லவர்களுக்கு மீண்டும் வாக்கு கேட்டு வருவது பெருமையாக உள்ளதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை பகுதியில் முஹியத்தீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் இஸ்லாமியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் தொழுகை முடித்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக சார்பில் ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளர் GV கஜேந்திரனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் கரூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஈத்கா பள்ளிவாசலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் RN பாளையம் ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் தொழுகை முடித்து வெளியில் வரும் இஸ்லாமியர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தினர். வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி நடைபெற்றது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்தித்துறை ஏற்பாட்டில் பிரச்சார வாகனங்கள் மூலம் பொதுமக்களிடம் வலியுறுத்தப்பட்டது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சௌமியா அன்புமணி போதைக்காடு கிராமத்தில் தக்காளி தோட்டத்தில் களை கொத்திக் கொண்டிருந்த விவசாய தொழிலாளர்களிடையே களை கொத்தி வாக்கு சேகரித்தார். அதே பகுதியில் கரும்பு வெட்டி கொண்டிருந்த விவசாய தொழிலாளர்களிடையே வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் சமரச விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி நீதிபதி உரையாற்றினார். ஏப்ரல் 8ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை சமரச வார விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் MK மாயகிருஷ்ணன், முதன்மை சார்பு நீதிபதி கவிதா ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தொடர் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர் வழிப்பறி குறித்து எழுந்த புகாரின் பேரில் உதயேந்திரம் பகுதியை சேர்ந்த ஜெயசூர்யா மற்றும் சந்தீப் ஆகிய இருவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்த 5 செல்போன் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தரங்கம்பாடி கருவி அருகே வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறம் இருந்த கடையின் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சாலையோரம் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவி சிறு காயத்துடன் நூலிழையில் உயிர் தப்பினார். சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனுக்கு தொடர்பான மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் ஆடியோ ஆதாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் வெளியிட்டார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோசடியில் ஈடுபட்ட சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பாதுகாக்க கூடாது என வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் மயிலாப்பூர்ல, பேர் சொல்லல, இன்னைக்கு மயிலாப்பூர்ல ஒரு நிதி நிறுவனத்துல மோசடி நடந்திருக்குங்கிறத நாங்கள் பேசியிருந்தோம். நான் ட்வீட்டும் பண்ணியிருந்தேன். அதை நான் ட்வீட் பண்ண அப்புறம் 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் எடுத்திருக்காங்க. அன்றைக்கி எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப்பரந்தகை சார் சொன்னார், எங்கள் காங்கிரஸ் செல்லுலேருந்து, லீகல் செல்லேருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. 2 நாள் ஆச்சு எங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு. எங்கள் மூத்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் அண்ணன் இருக்கார்,
இங்கே லீகல் டிபார்ட்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் பார்க்குற நவாஸ் சார் இருக்கார். இவங்க 2 பேரும் எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்காங்க. இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இவங்க சேரித்த ஒரு டெபாசிட்டரோட ஆடியோ டேப் நாங்கள் போடுறோம். அதனால எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் இல்லை, எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது. சுமார் 300லேருந்து 500 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்குது. பல செக் பவுன்ஸ் ஆகிருக்குது. அது இன்னைக்கு நேற்று பவுன்ஸ் ஆகல, 3-4 மாசமா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. எந்த ஆதாரத்தில் எப்படி அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் பற்றி நம்ம அண்ணன் சூரிய பிரகாசன் அண்ணன் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். முதல்ல நீங்கள் ஆடியோ டேப்பை கேட்டுருங்க. சென்னை கிண்டியில் உள்ள செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்வினை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 16ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அபராதத்தை ரத்து செய்ய கோரிய கூகுள் நிறுவனத்தின் கோரிக்கையை ரஷ்யா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ரஷ்யாவில் பயங்கரவாதம் மற்றும் தன் பாலின ஈர்ப்பு குறித்தான உள்ளடக்கம் கொண்ட தகவல்களை பரப்பும் யூடியூப் வீடியோக்களை நீக்குமாறு கூகுள் நிறுவனத்துக்கு மாஸ்கோ நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனை நீக்க மறுத்த நிலையில் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு புறம்பான தகவல்களை பரப்பி பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக கூகுள் மீது நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்க மறுத்த குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்துக்கு 407 கோடி அபராதம் விதித்து மாஸ்கோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அபராதத்தை ரத்து செய்ய கோரிய கூகுள் நிறுவனத்தின் கோரிக்கையை ரஷ்யா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சரின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி, தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என திமுக பெருமிதம். 2வது முறையாக அமித்ஷாவின் பிரச்சார பயணம் ரத்து. தென்காசியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி திடீர் ரத்து. பிரதமர் மோடி தான் இந்தியாவின் முதல் எதிரி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைகோ குற்றச்சாட்டு. கச்சா எண்ணெய் முதலாளிகளுக்கு துணை போகிறார் பிரதமர் மோடி, தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.